வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 15 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,009.25 71 பிடிஎஸ் 0.09 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பாரதி ஏர்டெல் 2.73 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2.15 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,366.12 விழுக்காடு ஆக உள்ளது. -0.12 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்திய பங்குகள் சரிவுடன் வாரத்தை நிறைவு செய்தன. PSE சென்செக்ஸ் 0.09 விழுக்காடு சரிந்து 78,009.25 புள்ளிகளிலும், NSE நிஃப்டி 50 0.12 விழுக்காடு சரிந்து 24,366 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. கச்சா எண்ணெய் விலை உயர்வு சந்தை உணர்வை பாதித்ததால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தனர். ஜூலை மாதத்தில் இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் 9.78% குறைந்தது. எரிபொருள் விலைகள் குறைந்ததால் ஜூலை மாதத்தில் இந்தியாவின் மொத்த விலை குறியீட்டு பணவீக்கம் 9.78 விழுக்காடு ஆக சற்று குறைந்துள்ளது. இருப்பினும் முதன்மை பொருட்களின் பணவீக்கம் முந்தைய 7 விழுக்காடு உடன் ஒப்பிடுகையில் ஆண்டுக்கு ஆண்டு 8.52 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஜூலையில் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை 6 மாத உச்சமான $31.98 பில்லியனாக அதிகரிப்பு. ஜூலை மாதத்தில் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு $31.98 பில்லியனாக விரிவடைந்துள்ளது. ஏப்ரல் ஜூலை காலகட்டத்தில் வர்த்தக ஏற்றுமதி 17 விழுக்காடு அதிகரித்து $173.78 பில்லியனை எட்டியுள்ளது. ஜூலையில் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு சாதனை அளவை எட்டியது. தள்ளுபடி விலையிலான விநியோகத்தை சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வாங்கியதால் ஜூலையில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்தது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $82.40 ஆக உயர்ந்துள்ள நிலையில் இது நிகழ்ந்துள்ளது. உலகளாவிய சந்தை அபாயங்களுக்கு மத்தியில் தங்கம் $4,432 ஆக உயர்ந்து நிறைவடைந்தது. உலகளாவிய சந்தை நிச்சயமற்ற நிலைகளுக்கு மத்தியில் தங்கத்தின் விலை 1.20 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,432 ஆக நிறைவடைந்தது. வெள்ளியின் விலையும் ஒரு விழுக்காடு அதிகரித்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $64.82 ஆக முடிவடைந்தது. பிளிங்கிட், சிப்டோ, இன்ஸ்டாமார்ட் நிறுவனங்களின் 14 உரிமங்களை மகாராஷ்டிரா FDA ரத்து செய்தது. விரைவு வர்த்தக தளங்களான பிளிங்கிட், செப்டோ மற்றும் இன்ஸ்டாமார்ட் ஆகியவற்றுடன் தொடர்புடைய 14 உரிமங்களை மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது. இவற்றில் தலா 5 உரிமங்கள் பிளிங்கிட் மற்றும் செப்டோ நிறுவனங்களுக்கு சொந்தமானவை. ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனம் ஜூலை மாதத்தில் $15 பில்லியன் இழப்பை சந்தித்தது. தனியுரிம வர்த்தக நிறுவனமான ஜெயின் ஸ்ட்ரீட் ஜூலை மாதத்தில் சுமார் $15 பில்லியன் இழப்பை சந்தித்துள்ளது. இது கடந்த 10 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் சந்தித்த முதல் மாதாந்திர இழப்பாகும். ஆல்பாபெட்டின் ஸ்பேஸ்எக்ஸ் முதலீடு 100 மடங்கு அதிகரித்து $94 பில்லியனாக உயர்ந்தது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தில் ஆல்பாபெட் செய்த $900 மில்லியன் ஆரம்ப முதலீடு 100 மடங்கு அதிகரித்து தற்போது சுமார் $94 பில்லியனாக உயர்ந்துள்ளது. இந்த மிகப்பெரிய வருவாய் விண்வெளி ஆராய்ச்சியில் தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆரம்பகால பந்தயத்தின் வெற்றியை காட்டுகிறது. அர்பன் கம்பெனியின் 2 கோடி பங்குகளை விற்றது ஆக்செல் இந்தியா. ஆக்செல் இந்தியா ஐவி மொரிஷியஸ் வீட்டு சேவை தளமான அர்பன் கம்பெனியில் 2 கோடி பங்குகளை விற்று 1.3 விழுக்காடு பங்குகளை குறைத்துள்ளது. இந்த பரிவர்த்தனையை தொடர்ந்து நிறுவனத்தில் ஆக்செல் பங்குகள் 4.84 விழுக்காடு ஆக குறைந்துள்ளன. ஏர் இந்தியா E320 விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததாக ஏர்பஸ் பகுப்பாய்வு தகவல். ஏர் இந்தியா E320 விமானம் ஒன்று சமீபத்திய பறப்பின் போது முக்கிய கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக இழந்ததாக ஏர்பஸ் பகுப்பாய்வு வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு இழப்புக்கான தொழில்நுட்ப காரணத்தை கண்டறிய விசாரணை நடந்து வருகிறது. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,432 1.20 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,35,956 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,379.60 இலிருந்து
தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $64.82 ஒரு விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் $1989 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை ஒரு விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $64.18 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $82.40 1.29 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.29 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $81.35 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $டாலர் 95.4202 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 2 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $90.43 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2906. பெங்களூரு $944.50, $2821. ஹைதராபாத் $994, $2985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.